கொண்டாடி மகிழும் எம் வாழ்வு தழைக்க மன்றாடி அருள் புரிவீர். எமக்காய் மன்றாடி அருள் புரிவீர். அண்ணலே செபஸ்தியாரே, சரிக சரிக சரி நீ சரி நீ சரி நீ சா சரிக சரிக சரி நீ சரி நீ சரி நீ சா. ஆலயம் தேவாலயம் நலந்தரும் ஆலயம் தேவாலயம் ஆனந்த பண்பாடி ஆண்டவர் பதம் தேடி ஆன்மீக நலம் நாடி அதை ஓடுவோம். ஆலயம் தேவாலயம் நலந்தரும் ஆலயம் தேவாலயம். நம் பாவத்தலையாவும் களைந்தோடுமே, நம் பாரச் சுமையாவும் பறந்தோடுமே. நம் பாவத்தலையாவும் களைந்தோடுமே, நம் பாரச் சுமையாவும் பறந்தோடுமே. நம்மை பண்ணருள் வந்து நம்மை சேருமே, நம்மை பண்ணருள் வந்து நம்மை சேருமே. அவர் திருவீட்டில் நுழைந்தால் நம் குறை போகுமே. ஆலயம் தேவாலயம் நலந்தரும் ஆலயம் தேவாலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அனைத்தும் நல்லதென கண்டவர் காலத்தின் எல்லைக்குள்
தன்னை கட்டுப்படுத்த முயல்கின்றார். முறிந்து போன உறவை தன் மூச்சு கொடுத்து உயிர்ப்பிக்க உயிரானவர் உருவெடுக்கிறார். மழலையின் சாயலில் பலம் கொண்ட கடவுள் பலவீனமுள்ள மனிதனாக பிறக்கிறார் என்றார். அவர் முழுவதும் அன்பும் இரக்கமும் மட்டுமே என்கிறார் புனித சிறுமலர் தெரசால். இன்றைய வாசகங்களும் நமக்கு தரும் அழைப்பு, நாமும் மழலை போன்று தூய உள்ளத்தினராய் வாழ வேண்டும் என்பதே. சிறு பிள்ளைத்தனம் வேறு, மழலை உள்ளம் வேறு. ஆகவே மழலையைப் போன்று இதய தூய்மை, வரையறையற்ற நம்பிக்கை, சார்ந்து வாழும் தன்மை ஆகியவற்றில் இயேசு போல வாழ்ந்திட இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். நித்தமும் இறையருளில் நாம் வளர்ந்திட இத்திருவருகை காலத்தில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான பலியில் தகுந்த முறையில் பங்கேற்று இறைவனின் ஆசி பெற்று செல்ல தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் துன்பத்தில் உமது பரிவிரக்கத்தின் உதவியை தந்தருள வேண்டுகின்றோம். வரவிருக்கும் உம் திருமகனின் உடனிருப்பால் நாங்கள் ஆறுதல் பெற்று எங்களை தொற்றிக் கொண்டிருக்கும் பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு,
இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைமாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, டச்சு நாட்டை சார்ந்த வின்சென்ட் வான் காக் என்ற ஓவியர் 1890ஆம் ஆண்டு அவர் இறந்தபோது ஏறக்குறைய 1700 ஓவியங்களை அவர் வரைந்து வைத்திருந்தார். தன்னுடைய தேவைக்காக அவற்றை விற்க முயன்றவர் தன் வாழ்நாளில் ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும்தான் அதில் விற்பதில் வெற்றி கொண்டார். அதுவும் வெறும் $85 மட்டுமே விற்றார். அவர் இறந்த பிறகு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய ஓவியங்களில் ஒன்றே ஒன்று ஏலத்திற்கு விடப்பட்டது. அப்போது அந்த ஓவியத்தை 350 கோடி ரூபாய்க்கு அதை விற்பனை செய்தார்கள். ஆனால் அவர் வாழ்ந்தபோது அவரால் அந்த ஒரு ஓவியத்தை தவிர விற்க முடியவில்லை. அவருடைய ஓவியத்தின் மகிமையை, பெருமையை அவர் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்தபோது வாழ்ந்த மனிதர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அறியவில்லை என்பதுதான் யதார்த்தம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம். அவர் இவ்வுலகிற்கு வந்தபோது அவரை யார் அறிவிக்க வேண்டுமோ, அறிந்திருக்க வேண்டுமோ, அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, மாறாக அவரை புறக்கணித்தார்கள். அந்த சமூகத்திலே அதிகாரத்தில் இருந்தவர்கள், மக்களுக்கு கற்பிக்க வேண்டியவர்கள், மக்களை வழிநடத்த வேண்டியவர்கள் இயேசுவை புரிந்திருக்கவில்லை என்பதைத்தான் இதை நற்செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. மக்களை ஆட்சி செய்த அதிகாரத்தில் இருந்த ஏரோதியர்களும் சரி, மக்களை வழிநடத்த வேண்டிய சதுசேயர்களும் பரிசேயர்களும் சரி,
மக்களுக்கு கற்பிக்க வேண்டிய மறைநூல் அறிஞர்களும் சரி, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, மெசியா என ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று நாம் ஆழமாக சிந்திக்கும் போது, அவர்கள் கொண்டிருந்த அறிவுதான் அதற்கு தடையாக இருக்கின்றது என்று நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, மறைநூல் அவர்களுக்கு தந்த அறிவு, திருச்சட்டத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது அவர்களுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள தடையாக இருந்தது என்பதை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். ஆக அவர்கள் பெற்றிருந்த அந்த அறிவு என்பது அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்தது. அதே போல இரண்டாவதாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு. மத்திய யோவான செய்தியில் நாம் பார்க்கின்றோம், முதல் அதிகாரத்தில் 46வது இறைவார்த்தையில், இயேசுவால் கவடத்தவர் என்று சொல்லப்பட்ட நத்தனியில் கூட நாசரேத்தூரிலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று சொல்லி கேட்கின்றார். அந்த அளவிற்கு இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே மெசியா என்பவர் எங்கிருந்து வர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளே பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்கள். ஆக அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஏமாற்றத்தை தந்தது. ஆக இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல இன்றும் அவர் தம்மை நம்மிடம் வெளிப்படுத்துகின்றார். ஆக இன்றைய நாளில் அவரை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளுகின்றோம்? பரிசேயர்கள் அல்ல, சாதாரண எளிய மக்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். காரணம், அவர்களிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. அவர்களுடைய அறிவு அவர்களுக்கு எதையும் கற்றுத்தந்திருக்கவில்லை. இயேசுவை பார்க்கிறார்கள், வார்த்தையை கேட்கின்றார்கள், அவர்தான் மெசியா என்று உணர்கின்றார்கள். ஆக இன்றைய நாளில் தன்னை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எத்தகைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்றோம், எவ்வாறு அவரை நாம் அறிந்திருக்கின்றோம் என்று சிந்திக்க இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நற்கருணையின் வழியாக, இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்துகின்றார். நாம் அவற்றை அறிந்திருக்கிறோம், இறைவார்த்தையை கேட்கிறோம், திருப்பலியிலே பங்கேற்கிறோம். ஆனால் இவை அனைத்தையும் கடந்து ஆண்டவர் இன்னும் ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை நாம் பல நேரங்களில் உணர்வதில்லை. மத்தேயு நற்செய்தியிலே 18வது அதிகாரத்தில் 20வது இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம், 2 அல்லது 3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருக்கின்றீர்களோ உங்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றார். இயேசுவின் பெயரால் தோழமையோடு எங்கே ஒரு உறவு சமூகம் அமைகின்றதோ அந்த இடத்திலே அவர் பிரசன்னமாக இருக்கின்றார், உடன் இருக்கின்றார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்னும் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 23 முதல் 24 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளில், நீங்கள் பலிபீடத்திற்கு காணிக்கை கொண்டு செல்லும் போது யாராவது உங்கள் மீது மனத்தாங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்திற்கு முன்பே வைத்துவிட்டு அவர்களோடு சென்று ஒப்புரவு செய்து கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள், அப்போது உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, எங்கே மனிதர்கள் தங்களிடத்திலேயே நல்லுறவோடு இல்லையோ அந்த இடத்தில் இறைவன் இருக்க இயலாது. இதற்கு நேர்மாறாக எந்த இடத்தில் அன்பு இருக்கின்றதோ, எங்கே மனிதர்கள் உறவில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் இறைவன் இருக்கின்றார். யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்துவின் பெயரால் நாம் உறவு தோழமையோடு அன்பில் நிலைத்திருந்து நாம் வாழ்ந்தோம் என்றால், நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, பங்கு சமூகமாக இருந்தாலும் சரி, அன்பியமாக இருந்தாலும் சரி, ஆக எந்த இடத்திலும் அன்பை வெளிப்படுத்துபவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம் மத்தியில் இறைவன் உடனிருப்பார். நம்மோடு வாழ்கின்ற இறைவனை கண்டுகொண்ட ஞானிகளாக நாம் இருப்போம். அல்லது பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல ஆண்டவரை காண இயலாத மந்த புத்தியுள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே நம்மத்தியில் உரைகின்ற ஆண்டவரை அன்பான வாழ்வின் மூலம் கண்டு உறவில் நிலைத்திருந்து அந்த இறைவனை அனுபவிக்க வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். என் பெயரால் எதை கேட்டாலும் உறுதியாக உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் எழுப்புவோம்.
தாயின் வயிற்றில் இருந்தபோதே தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் அழைத்த எம் இறைவா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் நற்செய்தி பணிபுரியும் பொதுநிலையினர் அனைவரும் உமது கிருபையால் நிரம்ப பெற்று இறை அன்பையே ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் கொண்டு முழு அர்ப்பண வாழ்வு வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அளவற்ற நலன்களை பொழியும் எம் இறைவா, கொரோனா தொற்று நோயால் இந்த உலகமே பாதிக்கப்பட்டு துன்பப்படும் இந்த மனித இனத்தை உம் கருணை பார்வையால் கண்ணோக்கி அருளும். எங்களது வறுமையை நீக்கி நலம் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் பாவிகளாக இருந்தபோதே எங்களுக்காக தன்னையே தந்த எம் இறைவா, சுய நலத்தாலும் பேராசையாலும் தான் என்ற அகந்தையாலும் ஒரு நாடு மற்றொரு நாடுடன், ஒருவர் மற்றவருடனும் போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் அழித்து கொள்ளும் சூழ்நிலையில் இருந்து விடுவித்து இறை அமைதியை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் தங்களது கடமையை பாகுபாடின்றி மக்களின் நலன்களுக்காக உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. எங்கள் விண்ணக தந்தையை, உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பிய இந்த வேண்டுதல்களையும் இன்னும் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தேவையான நேரத்தில் அவற்றை எங்களுக்கு கொடுத்து உமது அருளால் எங்களை நிறைத்து எங்களை உமது பாதையில் வழி நடத்தியுள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மணியாக்கு எந்நாடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்புக்காகவும் நலவாழ்வுக்காகவும் தன்னையே சிலுவையில் பலியாக கையளித்த ஆண்டவர், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியை உறவோடும் அன்போடும் வாழ்கின்றவர்கள் நடுவில் இருந்து நிறைவேற்றுகின்றவர். நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்த நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்ற தேடி வந்திருக்கின்றார். இவருடைய திருவிருந்தில் பங்கு பெற தகுதி பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இறைநிலையில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். வரம் கோடி வணங்கினவா இறைவா.
மொழி அருள் விருந்தாய் எழுந்து வந்த இளம் கதிரே விண்மதுரத்தின் வழியே கண் வளர்ந்த வான்மதியே அருள்மொழி அருள் விருந்தாய் எழுந்து வந்த இளம் கதிரே உள்ளமேனில் உள்ளவரை வள்ளலுனை நான் நினைத்தேன் கள்ளமில்ல உன்னிதய கணினிலே நான் புதைத்தேன் உள்ளமேனில் உள்ளவரே வள்ளலுனை நான் நினைத்தேன் கள்ளமில்ல உன்னிதய கனியிலே நான் புதைத்தேன் கல்வடியும் பூக்களை போல் கமழும் மனம் நான் திளைத்தேன் கல்வடியும் பூக்களைப் போல் கமழும் மனம் நான் திளைத்தேன் பிள்ளையென உன் கொடியில் கிளையாக இனிக்கிறவா பின்மதுரத்தின் மழையே கண் வளர்ந்த வான்மதியே அன்பு மொழி அருள் விருந்தாய் எழுந்து வந்த இளம் கதிரே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பற்றி அண்ணா